இன்னைக்கு பர்சனலா எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு வச்சுக்கோங்களேன், விஷ்ணு விஷால் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து நான் ஒரு சமயத்துல திட்டு வாங்கினேன். அவருக்குலாம் ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, அவர் நல்ல ஆக்டர் தான், நானும் ஃபேன்ஸ் கிட்ட வரேன். இந்த படத்துக்காக நான் திட்டு வாங்கினா வச்சுக்கோங்களேன், லால் சலாம் கிடையாது, ஓகேவா? நீங்க நினைக்கிற மாதிரி லால் சலாம் இல்ல. எந்த படத்துக்காக நான் ஊமை குத்து வாங்கினேன்னா கட்ட குஸ்தி. இந்த படம் நீங்க நிறைய பேர் மறந்துருப்பீங்க, ஆனா அந்த ஹீரோயின் யாருமே மறக்க மாட்டீங்க. அந்த படத்துக்காக தான் நான் திட்டு வாங்கினேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அது எவ்வளவு எனக்கு கிளிகிழிப்பா இருந்தது என்பதான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஆரம்பிக்கலாமா? கதைக்குள்ள போலாம் வாங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப பெருசுலாம் இல்லை. இது வந்து பேசுற நேரத்துல தீட்டு விடுவாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையா அந்த படத்துக்கு நான் வந்து முதல் ஷோக்கு போனேன். போகும்போது நமக்கு ஒரு பரபரப்பு இருக்குல்ல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் சரி வாங்க சார் படம் எப்படி சார் கேட்பாங்களே. ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில கேட்டது அப்போதான். சரி நம்ம கேமரா முன்னாடி இருக்கோம், மற்றவங்க மாதிரி பொய் சொல்லி ஒரு படத்துக்கு ப்ரொமோட் பண்ணி ஆடியன்ஸ் உள்ள வைக்க கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் உண்மையை சொல்லிட்டேன். அது உண்மையில என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? அந்த இன்டர்வல் போர்ஷன் நல்லா இருக்கு. காமெடிலாம் இல்லை ப்ரோ, அவ்வளோதான். காமெடிலாம் அவ்வளோலாம் இல்லை. பட் ஆனால் அந்த அந்த இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோலாம் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் அவ்வளோலாம் இது சொல்கிற அளவுக்குலாம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற அளவுக்குலாம் கூட்டின்னு வந்தால் பார்த்துட்டு போகலாம். சும்மா ஜாலியாக வந்து அவங்க ஃபேமிலியோட ஒய்ஃப் ஹஸ்பண்டு குழந்தைங்க அவங்களாலும் வந்து பார்த்துட்டு போயிடலாம். நான் சொன்னேன், ஓகேவா? இது வந்து என்னுடைய கருத்து. எனக்கு படம் பார்க்கும்போது நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை சொன்னேன். நண்பர்களும் ஃபேன்ஸும் சேர்ந்து கமெண்ட்ல என்னென்னமா சொல்லியிருக்காங்க பார்ப்போம் வாங்க. என் கமெண்ட் செக்ஷன்ல தான் எவ்வளவு சொல்லல, அதுலயாவது போய் எடுப்போமேன்னு சொல்லிட்டு அது வந்து கமெண்ட் எடுக்கிறேன். வீடியோலாம் 24,000 வியூ யாரும் பார்த்தது இல்லைங்க. ஆனா அந்த சேனல்ல என் முகத்தை 24,000 பேர் பார்த்துருக்காங்க. அந்த வரைக்கும் அந்த யூடியூப் சேனலுக்கு நன்றி, நண்பர்களுக்கு நன்றி. முதல் கமெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நந்தகுமார் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, டேய் காமெடிலாம் இருக்கு, உனக்கு தான்டா சிரிக்க வரல அப்படின்னு சொன்னாரு. எனக்கு சிரிக்க வரதான், நான் என்ன பண்றது? ஓகே படம் கண்ணால் எடுத்துன்னு ஆசையா படம் சிரிச்சு பார்த்த வாங்கி இது அங்க சிரிப்பு வரனா ஏமாலே தப்பு. அடுத்தது வந்து நம்ம எஸ்கே காமெடி எல்லாம் இருக்குடா, நீ யாருடா பாட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, பப்ஜில பாட் தான், சுட்டு சாவடிங்கயா. இதை நான் ஏன் புளிச்சி மாதிரி போட்டுன்னு இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா வந்து போன வீடியோல யாரோ ஒரு மனிதர் வீடியோ குவாலிட்டி சரியில்லை, ஆடியோ சரியில்லை, நீங்க இந்த போட்டுன்னா ஆடியோ நல்லா இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை, அதனால ஆடியோ போட்டிருக்கேன். அடுத்த நண்பர் வந்து பாத்தீங்கன்னா சுபு மோகன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த படத்துல காமெடி இல்ல, டேய் நீ பண்றதுதான்டா பெரிய காமெடியாவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நண்பரே, படத்தை பார்த்து நீங்க சிரிச்சதை விட என்ன பார்த்து நீங்க சிரிச்சிருக்கீங்களா? அப்ப நான் சொன்னது உண்மைதான். படத்தை விட நான் தான் நல்லா காமெடி பண்ணியிருக்கேன். இன்னொரு நண்பர் யாருன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, ஊங்குறமும் பயனாகுது. இன்னொரு நண்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நண்பரா நம்பியான்னு தெரியல, தேவஷில்பான்றாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ படம் பார்த்தியா இல்லையாடா, தூங்கிட்டியாடா அப்படின்னு கேக்குறாங்க. தூங்காம ரிவ்யூ பண்ணி காசு சம்பாதிக்கிற அளவுக்கு நான் இன்னும் அந்த அளவுக்கு பெரிய இடத்துக்கு போல. ஸோ படம் பார்த்துட்டே தான் ரிவ்யூ பண்ணேன். இப்படி அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன் வச்சிங்கன்னா தூங்காம நிறைய படத்தை ரிவ்யூ பண்றேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ரெண்டு நண்பிகள், அவங்க வந்து விஜய்ன்றவங்க, நதியா. போன்லாம் இல்லைங்க பார்த்து படிக்கிறாங்க, பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ விஜய் நதியா இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏய் அந்த டிஎஸ்பி படத்தை பத்தி ப்ரொமோட் பண்றான், டிஎஸ்பி படத்தை தான் அவன் அப்படி கலாய்க்கிறான், நீங்க கட்ட குஸ்தில எடிட் பண்ணி போறீங்க, சேனல் ஃபேக் பண்ணீங்க, சேனல்காரனை திட்டீங்க. ஆனா நீங்க சொன்னதுக்கு சேனல்காரன் தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் சொன்னது கட்ட குஸ்திக்கு தான். வந்து சசிகுமார் அப்புறம் ராஜேஸ்வரின்ற ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சசிகுமார் என்ன சொல்லிருக்காங்க, டேய் நீ மனிதனே இல்லை. எஸ், நான் மனிதன் இல்லதான், ரெப்டேலியன். ஸோ பாத்தீங்கன்னா ஸ்கின் கூட எனக்கு இல்லை. இன்னொருத்தவங்க ராஜேஸ்வரி, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க வச்சுக்கோங்க, டேய் படம் எடுத்து பாருடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க ஒரு நாட்டுல வாழறீங்க, அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரே நீங்க வந்து ஏய் உனக்கு இப்படி பண்ண தெரியுமா அப்படி பண்ண தெரியுமான்னு கேட்கறது யாரு? நீங்க தான். இப்போ இதை பத்தி தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் பேச போறேன். கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? இப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் வரும், வாங்க. கொசுவை தீர்த்துட்டு போயிட்டாங்க. டிஸ்கஷன் எதை பத்தின்னு வச்சீங்கன்னா, தோன்ற ஒரு விஷயத்த சொன்னாலே வந்து இல்ல இது அது கிடையாது, நீ இப்படி பண்ற, நீ தப்பு பண்ற, நீ சரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து அவங்களுக்கு எதுவுமே மாத்துறாங்க. உன் கண்ணுல தான் தப்பு, உன் வாயில தான் போய் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கல்ல. அது வந்து என்னோட ஒப்பீனியனை மாத்திக்க முடியாது. பிகாஸ் எனக்கு படம் ஒட்டினாதான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ ஏங்க 2.1 வந்து உயிரே பேட்டரின்னு சொல்லி தலைவர் கிளைமேக்ஸ் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு எனக்கு பிடிக்குங்க. என் பிளேலிஸ்ட்ல நான் அதை கேட்பேன். ஆனா பெரும்பாலும் அந்த பாட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. நான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இந்த காதல் சொருவு பாட்டு கேளு நான் சொல்ல முடியும். விஜய் நடிச்ச ஆதி படம் எனக்கு பிடிக்குங்க, நான் ஜாலியா சிரிச்சுனே பார்ப்பேன். அந்த படம் பல பேருக்கு பிடிக்காது. அதுக்காக போயிட்டு இந்த படம் பாருன்னு சொல்ல முடியும். இப்படி போய் எடுத்துன்னு போனா தப்பாதான். அதுக்காக வந்து நீங்க ஒப்பீனியன் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலாம். உங்ககிட்டே வந்து இந்த மாதிரி ஆதி படத்துல காமெடி நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும்,
விஜயண்ணனோட டான்ஸ் நல்லா இருக்கு. மேபி ட்ரை பண்ணி பாருங்க படம். மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்க, இல்லைனா கூட இருக்கணும்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு படம் பார்த்து முடிச்சுட்டு வந்து இல்லடா எனக்கு படத்துல தான் ஒட்டுச்சு, எனக்கு அவ்வளோ ஒட்டலன்னு சொல்லிட்டு அன்று முதல் இன்று வரை ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், ஹெல்த்தி கான்வர்சேஷன். ஹெல்த்தி கான்வர்சேஷனா போனா எந்த பிரச்சனையுமே இல்லை. அதை விட்டுட்டு உலகம் வந்து தட்டுதான் உருண்டை இல்லைன்னு சொல்லிட்டு கலீலியோ ஏமாத்துறாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி கருத்தை திணிக்க கூடாது. நினைச்சு பாருங்க, உலகம் தட்டுன்னு சொல்லிருக்கோம், கலீலியோவும் ஆமாங்க தட்டுதான் உலகம்னு சொல்லிருக்காங்க. உலகம் உருண்டைன்னு யாருங்க தெரிஞ்சிருக்கோம்? சம்பந்தம் இல்லாம பேசுற மாதிரிதான் இருக்கும். வழி இல்லை, இப்படி எல்லாம் சுத்தி வளைச்சி மூக்க தொட்டாதான் சில பேர் புரியுனா புரிஞ்சுதான் ஆகணும், நான் சொல்லிதான் ஆகணும். ஒருத்தவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, படம் எடுத்து காட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு. வேலை நானும் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோ இல்லைனா மணிரத்னத்துக்கோ இல்லைனா வந்து யாருக்கோ பெரிய டைரக்டர்கிட்ட போய் அசிஸ்டண்டா இருந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ஏதோ படிச்சு இல்லைனா எனக்கு வந்து ஒரு மூவி மேக்கிங் எடுக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்து எல்லாமே இருந்தா, கேமரா வச்சுன்னு ப்ரொடியூசர் எல்லாமே ரெடியா இருக்காங்க, அந்த டேலண்ட் அந்த நாலேஜ் எல்லாமே இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்க எனக்கு இந்த சவால் கொடுக்கலாம், ஓகே. ஆனா என்னோட வேலை வந்து படம் எடுக்கிறது இல்லைங்க. நான் வந்து எங்கெங்கயோ போய் வேலை செஞ்சுட்டு அதுல வர காசுல உட்காந்து படம் பாக்குறேன், அவ்வளவுதான். பார்த்தா தமிழ்நாட்டுல இருக்கிற 10 கோடி மக்களும் வந்து சினிமா எடுக்க தெரியணும். சினிமா எடுக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தை விமர்சனம் பண்ணணும். படம் எடுக்க தெரிஞ்சு விமர்சனம் பண்ணாதான் அதை நீங்க ஏத்துப்பீங்க. ஓகே, இது நல்ல படமா இல்லையான்னு சொல்லிட்டா. எனக்கு ஒரு டைரக்டர் தெரியும், அவர் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்தை வந்து விட்டாரு. அந்த படத்தை நீங்க யாருமே பார்க்கவே இல்லை, என்கரேஜ் பண்ணல. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும், படம் எடுக்கிறது எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா, ஒரு படம் எடுக்கிறது ப்ரொடியூசர் எவ்வளவு அங்கோல் போடுறாங்க தெரியுமா, ஒரு படம் எடுக்கிறது ஆக்டர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, பனியில வெயில போய் டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா. அந்த படத்தை நீங்க எனக்காக பார்த்தே ஆகணும். அது என்ன படம் வச்சீங்கன்னா, நியூட்டனின் 3ஆம் விதி படத்தை. இந்த படத்தை போய் பாருங்க. அந்த டைரக்டர் கஷ்டப்படுறதா எடுத்திருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சீன்ல தலைவன் கண்ண படக்குன்னு சுடும்போது கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, அதை பார்த்துட்டு வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் கட்ட குஸ்தி படம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அதான் சொன்னேன், கோவம் இல்லைங்க. ஓகே, பார்த்தோன்னா பரவாயில்ல, நம்ம வீடியோவுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு, அது நம்மள வச்சே கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போட்ட சமாச்சாரம் தான் இது. நான் அந்த கமெண்ட்ஸை படிச்சுட்டு நானும் வந்து ஐயோ அப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, நம்மள சொன்னாலே எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாம என்ன வச்சுங்களேன், என்னோட ஒப்பீனியன் தினேஷ் ஆகிய என்னோட ஒப்பீனியனை யார்ட்டையுமே சொல்ல முடியாம போகிட்டயோ யாராவது கிட்டயோ உங்க ஒப்பீனியன் சொல்றீங்க, அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க, நீங்க அதை யோசிச்சுக்கிட்டே சொல்லாமலே இருந்தீங்கன்னு வச்சீங்கன்னா அதுவும் தப்பு. நீ என்ன வேணா நினைச்சிட்டு போடா, நான் இஷ்டத்துக்குன்னே ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு அப்படி பேசினாலும் தப்பு. சொல்ல வர ஒப்பீனியனை சொல்லுங்க, ஆனா சொல்லுறது கரெக்டா தப்பா, அது ஃபர்ஸ்ட் நம்ம நீட்டா சொல்றோமா ஹெல்த்தியா சொல்றோமான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அதான் வீடியோ முடிஞ்சிச்சு. லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறேன்.